ஆகேஷ் ஏற்கனவே நம்ம அந்த இன்டெகுமெண்டரி சிஸ்டம்ல ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர், அதாவது அவுட்டர் மோஸ்ட் லேயரான எபிடெர்மிஸ்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய லேயர்ஸ், டிஃபரெண்ட் லேயர்ஸ் என்ன, தென் அப்புறம் டெர்மிஸ் லேயர்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய முக்கியமான காம்பனன்ட்ஸ் எல்லாம் என்னென்ன, சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூனா என்ன அப்படிங்கறது எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ அதோட கண்டினியூஸ்னா லாஸ்டா பார்க்க போறது வந்து என்ன பண்ணணும்னா இதோட ஃபங்க்ஷன், எதோட ஃபங்க்ஷன், இன்டெகுமெண்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கின்னோட ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். வாங்க போகலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கின்னோட ஓவரால் ஃபங்க்ஷனை இந்த 7 விதத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணிடலாம், கன்சைஸ் பண்ற மாதிரி கன்சைஸ் பண்ணிருக்கு. ஸோ இதை நிமோனிக்ஸ் வைஸா எப்படி நம்ம மெமரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னோம்னா, நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு வந்து கடல் அளவு விஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஹலோ, இந்தியாவோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லலாம், தமிழ்நாட்டோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர், ஓகேவா? ஸோ பிடிஆர் விஷன் சி, PTRVSEA. P for protection from the external environment, C for thermoregulation, நான் இன்சுலேஷன் சொல்லணும்ல, thermoregulation. R for reservoir, ஓகேவா, பிளட் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ரெசர்வாயர் ஆக்ட் ஆகுது. Then V for vitamin D synthesis, ஓகேவா. S for sensation, வெளியே நடக்கக்கூடிய விஷயங்களை சென்ஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய விஷயங்கள். E for excretion, தேவையில்லாத விஷயங்களை செக்ரீஷன் மூலமா எக்ஸ்கிரீட் பண்ண போகுது. லாஸ்ட் வந்து A for absorption. ஸோ ஸ்கின் வழியா எப்படி எக்ஸ்கிரீட் ஆகுதோ அதே மாதிரி அப்சார்ப்ஷன் ஆகும். ஸோ இப்போ இந்த 7 விஷயங்களையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்ல போனா நிமோனிக்ஸ்ல வந்து PTRVC அப்படின்னு நம்ம சொல்றோம், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்னா பார்க்கலாம். பிடிஆர் அப்படிங்கறத வந்து, பிடிஆர் விஷன் அப்படிங்கறத வந்து நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து என்ன பண்ணோம்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எபிடெர்மிஸ் லேயர் இருக்கு, தென் அப்புறம் டெர்மிஸ் லேயர் இருக்கு. ஒவ்வொன்றுலையும் வந்து பாத்தீங்கன்னா எபிடெர்மிஸ் லேயர்ல வந்து வெளியே கெராட்டின் இருக்கு, அது வெளியே இருந்து காத்தச்சன் வர விடாம தடுக்குது. அதுக்கப்புறம் அதையும் மீறி உள்ள வந்துருச்சு அப்படின்னம்னா லாங்கர் கான் செல்ஸ் இருக்கு, அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணுது. அதையும் மீறி டெர்மிஸுக்குள்ள வந்துருச்சு, சப்கியூட்டேனியஸ் வந்துருச்சுன்னா டெஸ்ட்ராய் பண்ற விஷயங்கள்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப மொத்தமா என்ன பண்ணோம்னா ஏதோ ஒரு மைக்ரோப்ஸ் உள்ள வராம தடுக்குது, ப்ரொடக்ட் பண்ணுது, ஓகேவா. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ லிபிட், ஒரு நிமிஷம் நான் இது வச்சுக்கிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின்ல வந்து என்ன பண்ணோம்னா அந்த கெராட்டின் இருக்கனாலே வந்து அப்படின்னா எவாபரேஷன் ஆகும், வாட்டர் வந்து எவாபரேட் ஆகாம தடுக்குது அப்படின்னு பார்த்தோம். வெளியில இருந்து உள்ள வராமையும் தடுக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து இந்த செபம் செக்ரீஷன்ஸ், ஆயில் இருக்கக்கூடிய அந்த செபேசியஸ் கிளாண்ட் வந்து செக்ரீட் பண்ணுது, அது வந்து செபம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஸ்கின்னை வந்து ட்ரையா வச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஷைனிங்கா வச்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா பிக்மெண்ட், கலர் பிக்மெண்ட், மெலனின். ஸோ இந்த மெலனின் வந்து மெலனோசைட்ல இருந்து செக்ரீட் ஆகுது, ஸ்கின்னுக்கு வந்து ஒரு கலர் டோனை கொடுக்குது. சன்ரைஸ்ல இருந்து வரக்கூடிய யூவி ரேடியேஷன்ஸ் வந்து மூலமா அது வந்து செக்ரீஷனை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். அதே இது மெலனின் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னோம்னா சன்லைட்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது, அந்த டெர்மிஸ் லேயர் எக்ஸ்போஸ் ஆகிறது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படிங்கறது நம்ம பார்த்தோம். ஸோ அட்லாஸ்ட் லாங்கர் கான் செல்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். எதுல, எபிடெர்மிஸ் லேயர்ல. அதெல்லாம் இம்யூன் செல்ஸ்க்கு, பாகோசைட்டோசிஸ்க்கு ரெஸ்பான்சிபிளான செல் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து என்னது, ப்ரொடக்ஷன், பி கீழ வரக்கூடியது. தென் T ஃபார் தெர்மோரெகுலேஷன். ஸோ இதுல இருக்கக்கூடிய லிபிட், இப்ப ஸ்கின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெர்மிஸ் லேயருக்கு கீழே வந்து பார்த்தோம்னா சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ இருக்குன்னு சொன்னோம். அந்த சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏரியோலர் டிஷ்யூ அண்ட் அடிப்போஸ் டிஷ்யூ தான். ஸோ இந்த அடிப்போஸ் டிஷ்யூவோட மேஜர் ரோலே வந்து என்ன பண்ணா இன்சுலேஷன், அதாவது ஹீட் சென்டரை வந்து வெளியில இருந்து கோல்ட் கண்டிஷனுக்காக மட்டும், கோல்ட் கண்டிஷன் வந்து நம்ம உடம்புக்குள்ள வராம அவாய்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு இன்சுலேட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம உடம்புல வந்து பாடி டெம்பரேச்சர் பிளக்சுவேட் ஆகும்போது இந்த ஸ்கின்னு தான் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ரெகுலேட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து இன்டர்னல் பாடி வந்து ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின்ல வந்து செக்ரீஷன்ஸ் அதிகமாகி வெளியே வந்து ஸ்வெட்டிங் அதிகமாகி என்ன பண்ணும், கூல் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதே நேரத்துல வந்து உள்ள வந்து கோல்டா இருக்கு அப்படின்னோம்னா மேல வந்து ஸ்கின்ல வந்து என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னோம்னா சென்ஸ் பண்ணி மசில்ஸ் மூலமா என்ன பண்ண ஆரம்பிக்கும்னா ஷிவரிங் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு உடனடியாக என்ன ஆக ஆரம்பிக்கும்னா ஹீட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதோட மேஜர் ஃபங்க்ஷன் என்னது, தெர்மோ ரெகுலேஷன். பிடிஆர்ல ஃபர்ஸ்ட் 2 முடிச்சாச்சு. 3வது ஆர் ஃபார் ரெசர்வாயர் ஃபார் பிளட். ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பெரிய சிஸ்டம்ஸ் வந்து என்ன அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னோம்னா அது வந்து ஸ்கின் தான். நம்ம உடம்பு முழுக்க என்ன ஆயிருக்கு, கவர் ஆயிருக்கு. அப்ப அது எல்லாத்துக்கும் பிளட் சப்ளை போகணும். அப்ப எவ்வளவு பிளட் போகும் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மொத்த பிளட் சப்ளைல வந்து இந்த ஸ்கின்ல போகக்கூடிய பிளட் சப்ளை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ரெசர்வாயர் மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட்
8 to 10% ஆஃப் டோட்டல் பிளட் வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா அந்த ஸ்கின்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இட்ஸ் ஆக்ட் அஸ் எ ஒண்டர்ஃபுல் ரெசர்வாயர். எது? ஸ்கின். ஸோ பிடிஆர் விஷயம்ல வந்து பிடிஆர் முடிஞ்சு அடுத்து வந்து என்ன பண்ணோம்னா பி ஃபார் விட்டமின் டி சிந்தசிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் வந்து சன்லைட்ல இருக்கக்கூடிய யூவி லைட்டோட எக்ஸ்போசர் ஆகும்போது என்ன பண்ணோம்னா நமக்கு உடம்புக்கு தேவையான எசென்சியல் விட்டமின் டியா வந்து என்ன ஆகுது, கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலா வந்து இது மட்டும் ரெஸ்பான்சிபிள் இல்ல, லிவரும் கிட்னியும் வந்து என்னது இதுல ரெஸ்பான்சிபிள் தான். ஸோ அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் கன்வர்ஷன் ஆகும். அந்த கன்வர்ஷன் ஆனதுக்கு அப்புறம் வந்து லிவர்லையும் கிட்னிலையும் உள்ள போனதுக்கு அப்புறம் இட்ஸ் கன்வெர்டட் இன்டு தி விட்டமின் டி ஆக்டிவேட்டட் ஃபார்மா மாறும். ஸோ இப்போ இந்த விட்டமின் D3யோட மேஜரான ரோல் என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல கால்சியம் அயான்ஸோட பேலன்ஸ் பண்றதுல முக்கியமான ஒரு ரோல் வந்து என்ன இருக்கு, இந்த விட்டமின் D3 இருக்கு. ஸோ இப்போ ஏதாவது பிராக்சர் ஆனவங்களுக்கு எல்லாம் கொடுக்குற மருந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு கால்சியம் மாத்திரை அலாங் வித் இந்த விட்டமின் D3 இருக்கக்கூடிய மாத்திரை தான் கொடுப்பாங்க. ஸோ பிடிஆர் டி முடிஞ்சு அடுத்து வந்து என்னது எஸ் ஃபார் சென்சேஷன், Cutaneous சென்சேஷன். ஸோ இப்ப நம்ம மொத்த உடம்பு விஷயங்கள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து என்ன பண்ணா ஸ்கின்ல வந்து ரிசெப்டார் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். எது? மெர்க்கல் செல்ஸ் இருக்கு. ஸோ வெளியே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு கண்டினியூஸ் சிக்னல்ஸா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சென்சேஷன். யாராவது பின்னாடி இருந்து நம்மளை தொடுறாங்க, ஏதோ ஒரு ஏர் ப்ரெஷர் வருது, தண்ணி ஊத்துறாங்க, இல்லாட்டி ஏதோ ஒண்ணு குத்திருச்சு, எல்லாமே வந்து என்ன பண்ணோம்னா இட்ஸ் கியூட்டேனியஸ் சென்சேஷன். அது வந்து பிசிக்கல் சென்சேஷனா இருக்கலாம், காத்து ஹீட் இது மாதிரி இருக்கலாம், இல்ல ஏதாவது மெக்கானிக்கல் இன்ஜுரி, ஏதாவது குத்துறதோ இடிக்கிறதோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி எந்த விஷயங்கள்னால என்ன ஆகுது, சென்சேஷன் வந்து என்ன ஆகுது நமக்கு போகுது. இதுதான் இதோட 4வது ஃபங்க்ஷன். ஸோ பிடிஆர் வி எஸ். அடுத்து வந்து என்னது எக்ஸ்கிரீஷன். நம்ம உடம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னோம்னா சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா இந்த சொட்டு மூலமா என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ்கிரீஷ் ஆகும். ஸோ மேஜரானது என்ன பண்ணா சொட்டுங்கிறதே எக்ஸ்கிரீஷன் தான். ஸோ வாட்டர் சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புல வந்து சொட்டிங் மூலமாவே என்ன பண்ணோம்னா வாட்டர் வந்து என்ன அப்படின்னா எலிமினேட் ஆகும். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெய்லி 400 ml ஆஃப் வாட்டர் வந்து சொட்டு மூலமா எலிமினேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இது நார்மல் பர்சனுக்கு, ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வேலை பார்க்கறவங்களுக்கு இல்ல. ஓகேவா? ஸோ அந்த சொட்டுல வந்து என்ன பண்ணோம்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சால்ட், தேவையில்லாத சப்ஸ்டன்ஸ், சால்ட்டோ கார்பன் டை ஆக்சைடு அமோனியா, தேவையில்லாத சில சப்ஸ்டன்ஸ் யூரியா மாதிரி சில சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும், எலிமினேட் ஆகுது. ஸோ இப்ப சில மெடிசின்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா என்ன ஆகும் அப்படின்னோம்னா இந்த சொட் கிளான்ஸ் மூலியமா வந்து எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து ரிஃபாம்பிசின் சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ரிஃபாம்பிசின் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு டைல இருந்து எடுக்குது ஒரு ட்ரக். ஸோ அது எடுத்தாங்க அப்படின்னோம்னா யூரினே வந்து என்ன பண்ணும்னா ரெட் கலரா போகும், ஒரு ஆரஞ்சு டு ரெட் கலர்ல போகும். ஸோ அதே மாதிரி தான் வந்து என்ன பண்ணா செக்ரீஷன்ஸும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெட்டிஷ் சொட்டே வந்து என்ன பண்ணா ஒரு மாதிரி ஆரஞ்சு டு ரெட் கலரா வந்து என்ன ஆகும், சொட் ஆகும். ஏங்க சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் ஜாண்டிஸ் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட சொட்டு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர எல்லோயிஷா இருக்கும். ஸோ அப்படி வச்சுக்கிட்டோம். ஸோ இது மாதிரி சில சப்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும், எக்ஸ்கிரீட் ஆகும். இதுதான் என்னது, எப்படி வந்து ஸ்கின் வழியா சில சப்ஸ்டன்ஸ் எல்லாம் எக்ஸ்கிரீட் ஆகுதோ அதே மாதிரி ஸ்கின் வழியா சில சப்ஸ்டன்ஸும் வந்து என்ன ஆகும், அப்சார்பும் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்கலாம், ஏதோ கை கால் வலிக்குது அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு ஜெல் எடுத்து சேர்ப்போம். ஸோ பெயின் குறையிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னா நம்ம வெளியே தேய்க்கிற மருந்து வந்து என்ன அப்படின்னா ஸ்கின் வழியா பெனிட்ரேட் ஆகி பிளட் வெசலுக்குள்ள போய் பிளட் வெசல்ஸ்ல இருந்து சர்க்குலேஷன்ல போய் இந்த நமக்கு அந்த விளைவை கொடுக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா லிபிட் சாலிபிள் நேச்சர் ட்ரக் அது எல்லாமே வந்து என்ன பண்ணோம்னா ஈஸியா போயிடும். ஸோ அதனாலதான் பாருங்க, ஏதாவது நம்ம ஸ்கின்ல தெரியக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்கள் தண்ணியை மாதிரி நேச்சர்ல இருக்க பாத்துருக்கீங்களா? இருக்காது. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அது ஆயிலி நேச்சரா தான் இருக்கும். ஆயின்மெண்ட் ஆகட்டும், கிரீம் ஆகட்டும், இல்ல அப்படின்னோம்னா ஸ்ப்ரே ஆகட்டும், இது எல்லாமே ஆயிலி நேச்சரா இருக்கும், அக்வஸ் நேச்சரா இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கின்ல வந்து இருக்கக்கூடிய கெராட்டின். ஸோ இது வந்து என்ன பண்ணுது, வாட்டரை வந்து ரெப்லன் மாதிரி பண்ணும். ஸோ அதனால போகாது. ஆனா அதே இது லிபிட் சாலிபிள் நேச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா டிஃப்யூஸ் ஆகி போயிடும். ஸோ இப்ப சில ட்ரக்ஸையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில ஆயின்மெண்ட்ஸ், அதான் நான் சொன்னேன் ஜெல், இது மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவோம் வெளியே வச்சு தேய்க்கும் போது வெளியில இருந்து அப்சர்வ் ஆகி என்ன உள்ள போய் நமக்கு தேவையான விளைவை கொடுக்குது. ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இந்த மிந்திலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிபட்டுருச்சுன்னா ஒரு பிளாஸ்ட் வாங்கி விட்டுவாங்க, ஒரு வெள்ளை கலர்ல ஓட்டையா இருக்கக்கூடிய பிளாஸ்ட் மாதிரி. ஸோ ஆக்சுவலா என்ன பண்ணா அதான் கான்செப்ட். ஸோ அந்த பிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய மருந்து ஸ்கின் வழியா பெனிட்ரேட் ஆகி உள்ள போய் அந்த இதை வந்து இன்ஃப்ளமேஷன் வந்து குறைக்குது அப்படிங்கறதான் கான்செப்ட். ஸோ அதே மாதிரிதான் ஃபேட் சாலிபிள் சப்ஸ்டன்ஸ், இப்போ விட்டமின் ஆகட்டும் இல்லாட்டி வேற ஏதாவது சப்ஸ்டன்ஸ் ஆகட்டும் ஸ்கின் வழியா நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கொடுக்கவும் முடியும். பிகாஸ் ஸ்கின் இஸ் கேப்பபிள் டு டூ தி அப்சார்ப்ஷன் ப்ராசஸ்.
ஸோ இப்போ இந்த 7 ஃபங்க்ஷன் தான் வந்து என்னது ஸ்கின்னோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த 7 ஃபங்க்ஷனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்கின்னோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அது அதோட நிமோனிக்ஸ் என்னது? PTR, B, P. ஸோ P ஃபார் ப்ரொடக்ஷன், T ஃபார் தெர்மோரெகுலேஷன், R ஃபார் ரெசர்வாயர், B ஃபார் விட்டமின் D சிந்தசிஸ், தென் C ஃபார் S ஃபார் சென்சேஷன், E ஃபார் எக்ஸ்கிரீஷன், A ஃபார் அப்சார்ப்ஷன். ஸோ ஸ்கின்னோட மொத்த ஃபங்க்ஷனும் இந்த 7 தான். ஸோ இதோட இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டத்தோட டோட்டல் கான்செப்டை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வீடியோல இந்த மொத்த கான்செப்டையும் ஒரு ஓவர்வியூவா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம். பை.